தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீனராசி ரேவதி நட்சத்திரம் குரு பயிற்சி பலன். ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், அதன் பிறகு பூச நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் குரு ஒரு வருஷ காலம் இருக்க போகிறார். ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் இதே லக்னமாக இருந்தால் இந்த ராசிக்கு முழுமையான சுபகிரகம். பொதுவாகவே இந்த குரு முழுமையான சுபகிரகம். இந்த ராசிக்கும் யோகத்தை செய்யக்கூடியவர் தான். 4ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. இந்த 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், கடகராசி, உச்ச வீடு, சந்திரனோட வீடு, இந்த ராசிக்கு நட்பு கிரகம், குருவுக்கு நட்பு கிரகம், இவ்வளோ விஷயம் இருக்குது. குருவுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது. எல்லாமே இருந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கஷ்டப்பட்டுன்னு வராங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா 7.5 சனி. 2023 இவங்க படாத கஷ்டம் கிடையாது, சொல்ல முடியாத துயரம். தனியாக உக்காந்து அழுதுருப்பாங்க. ஏன்னா கூட்டத்தோடு அழுதா கூட சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் நிறைய இருந்திருக்கு உங்களுக்கு. எதிர்ப்புனா எதிரிகள், சந்தோஷப்படக்கூடிய நபர்கள், கெடுத்தவங்க, கஷ்டப்படுத்துனவங்க, இது மாதிரி நிறைய இருப்பாங்க. அதாவது போட்டு கொடுத்தவங்க, நம்மளையே நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க, இது மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதனால் தனிமையில் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. இவ்வளோ கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. இப்போ 5ஆம் இடத்துல குரு பயிற்சியாகி ராசியை பார்க்கறது சிறப்பு. என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறாரு குரு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா 7.5 சனியில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு புயல் மாதிரி. ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கட்டடம் அந்த புயலுக்கு தாங்கும். அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னாக்கா அந்த புயல் அடித்து தூள் தூளாகி விட்டு போயிடும் அந்த கட்டடத்தை. கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா, தசாபுத்தி ஸ்ட்ராங். இன்னொன்று மறைமுக சுப தொடர்பு, இன்னொன்று யோக கிரக தசைகள், அதாவது அதிர்ஷ்ட தசைகள் ஒரு சில பேருக்கு இருக்கும். 7.5 சனி வந்த பிறகு பிக்கப் ஆகி போயிட்டுருப்பாங்க நல்லாவே. அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதை நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எந்த காலத்துலேயும் 7.5 சனி முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டம் வராது. 7.5 சனி முடிஞ்ச பிறகும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தான் கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு வரேன். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வயசு காலத்துலேயும் வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக துரோகங்கள், சொந்த பந்தங்களில் துரோகங்கள், திருமண வாழ்க்கையில் துரோகங்கள், கணவனே மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுறது, இது மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்குகள், இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்க. இப்போ குரு 5ஆம் இடத்துல இருந்து என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு 5ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறார். குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சுபத்துவமான இடங்கள். லாபஸ்தானத்தை பார்க்குறதும், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதும், ராசியை பார்க்குறதும். இதை விட என்ன கொடுப்பனை வேணும்? இது மாதிரி கொடுப்பனை எப்பவுமே அமையாது. ஏன்னா ராசிக்கு நிறைய சொல்லலாம். இப்போ சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு சில பேருக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் யோக கிரகமாக இருந்துச்சுன்னா, போன வருஷம் கஷ்டப்பட்டவன் இந்த வருஷம் நல்லா இருக்கான், அது மாதிரியும் வரும். இது குரு பார்வைக்கு சிறப்பு. அதாவது குரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, என்னோட ராசி, என்னை நம்பி இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய குழந்தைகள், நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு குரு பார்வை பதியுது. இதை விட ஒரு கிஃப்ட் எப்பவுமே கிடையாது. இது தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா இது புதனுடைய நட்சத்திரம். 17 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள். ஒரு சில பேருக்கு முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம், 15 வருடங்கள் கூட இருக்கலாம். இப்போ 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம் 10 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 1 வருட தசாபுத்தி, இல்லை 2 வருடம், 1 வருடம் 6 மாதம், இல்லைனா வெறும் 6 மாதம், இது மாதிரி தசாபுத்தி இருப்புகள். அதாவது 1 வருட தசாபுத்தியிலிருந்து 6 மாத தசாபுத்தி இருப்புகள் வரைக்கும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் மேஷராசி வீடியோ பாருங்கள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தோட வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் ஈஸியாக வரும். 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் 3 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தி வரும். இது மாதிரி 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தசாபுத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரலாம். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா அதன் பிறகு கேதுவுடைய தசை 7 வருடம், 15 + ஒரு 7 அப்படின்னா 22 வயசு வரைக்கும் கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க,
3 வருடம் தான் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது. அப்போ 10 வயசு வரைக்கும் தான் கேது தசை வரும். இப்போ என்னோட கணக்குப்படி நான் 10ஓட நான் எடுத்தேன்னா 17, 18 வயசு வரைக்கும் கேது தசை அப்படிங்கிறது வரும். 22 வயசு வரைக்கும் ஒரு பகுதி, அதாவது படிக்கிற காலகட்டம் வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துகிட்டு 22 வயசுக்கு மேலே உங்களோட வயசுக்கு, அதாவது முதல் பாதத்துக்கு என்ன தசை நடக்கும், 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்துக்கு எந்த வயசில் என்ன தசை நடக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வயசில் என்ன தசை நடக்கும், அந்த தசைக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ 22 வயசு வரைக்கும் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இது படிக்கிற காலகட்டம். 25 வயசு வரைக்கும் கூட படிக்கிறாங்க. இப்போ டாக்டருக்கெல்லாம் படிக்கிறவங்க 29 வயசு வரைக்கும் கூட படிக்கிறாங்க. படிக்கிற காலகட்டத்தில் ஒரு பார்ட்டு. ஏன்னா இது எல்லாமே குடும்ப சப்போர்ட் இருக்குது, அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இருக்குது. 7 சனி நடக்கும்போது கூட அவங்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குது. இது மாதிரி ஆதரவு எப்பவுமே நமக்கு கடவுளோ இல்லை இந்த கிரகங்களோ இந்த பிரபஞ்சமாக நமக்கு கொடுத்துச்சுனாக்கா, அப்பா அம்மா கொடுக்குற மாதிரி ஒரு ஆதரவு வந்து இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்ச தசாபுத்திகள் கொடுத்துச்சுனாக்கா வாழ்க்கையில் நல்ல ஒரு லெவலுக்கு வந்துடலாம். இது வந்து 22 வயசு வரைக்கும் தான் அந்த அப்பா அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். அதன் பிறகு எப்பவுமே அவங்களோட அருளாசி இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதன் பிறகு வெளி உலகத்துக்கு வந்த பிறகு நிறைய பேர் சந்திக்கிறீங்க இல்லையா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த தசைகள் மாறும். வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போட்டி அது மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இந்த தொழில் வளர்ச்சி பிடிக்காமல், இல்லை வேலை வளர்ச்சி பிடிக்காமல், இல்லை வேலையில் போட்டி, அவங்களோட டைமு உங்களோட டைமு எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதில் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க ஜெயிச்சு முன்னாடி போவாங்க. யாருக்கு கஷ்டத்தில் இருக்கோ, தசாபுத்தி சரியில்லையோ அவங்க கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. இது மாதிரி தான் இருக்கும் இந்த தசாபுத்தி அமைப்புகள். அப்போ படிக்கிற காலகட்டத்தில் அது மாதிரி இருக்கும்போது, படிக்கிற காலகட்டத்தில் 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. எனக்கு படிக்கிற காலகட்டத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும், எந்த தசையாக இருந்தால் இருக்கட்டுமே. அஷ்டமாதிபதி தசை வருது, சுக்கிரன் தசை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் சின்ன சின்ன தசை தான். 6 வருஷம், 10 வருஷம், 7 வருஷம், சின்ன சின்ன வருடங்கள் 6, 10, 7 இது மாதிரி இருக்கும்போது உடனே முடியும். இடையில வந்து 7 சனி வந்தால் சனிக்கு ஆகாது. இந்த சந்திர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசைலாம் அந்த தசை நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். தசை சரியில்லைனாக்கா அது வேறு ப்ராப்ளத்தை கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ட்ராக்கில் பண்ணுவார் நம்மளை. இது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த தசைகளை நீங்கள் எதிர்கொள்ளணும். அந்த காலத்தில் நீங்கள் வெற்றி வாய்ப்புகள், உங்களுக்கு குடும்பம், பொருளாதாரம், இன்னொன்று குழந்தை பாக்கியம், குழந்தைகளோட வளர்ச்சி, செட்டில் ஆகிறது, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றது, இது எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படின்னா இந்த வயசில் நீங்கள் படிச்சிருங்க. 22 இல்லைனா 25க்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கையில் வச்சுருக்கீங்களோ, பின்னாடி வரக்கூடிய 20 வருஷத்துக்கு வளர்ச்சி எப்படி இருக்கும், தொழில் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து வேலை வாய்ப்பு திண்டாட்டம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம், வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கலாம். எப்பவுமே அது இருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த லெவலுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியை கையில் வச்சுருப்போம். இப்போ மொபைலெல்லாம் கையில் வச்சுருக்கோம். இப்போ நிறைய வந்து சோசியல் மீடியாலாம் போயிட்டுருக்கு. இது மாதிரிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்கல. நிறைய தொழில் வளர்ச்சியை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னாக்கா, வேலைவாய்ப்பு ரீதியாக பிரச்சனை, ஒரு சில பேருக்கு பயம் இருக்குது. படிக்கிறவங்களுக்கே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. எதிர்காலத்தை பற்றின பயம். அந்த பயமே தேவையில்லை, நீங்கள் படிச்சிருங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட சரி, எத்தனை தொழில் வளர்ச்சிகள் வந்தாலும் அதுக்கு உண்டான உங்ககிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய தொழில் வளர்ச்சி, என்ன மாதிரியான வளர்ச்சிகள் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் அதை உருவாக்கி கொடுக்கும், அடுத்தடுத்து வளர்ச்சிகளை கொடுக்கும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும். எல்லாமே உருவாக்கி கொடுக்கறது இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், தெய்வங்கள். அதாவது நம்ம நம்பக்கூடிய தெய்வங்கள், ஒவ்வொரு மதம் சார்ந்து நம்பக்கூடிய தெய்வங்கள் நமக்கு வந்து அது கொடுத்துட்டே தான் இருக்கும். அதனால் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு பயப்பட தேவையில்ல. வேலை ரீதியாக உங்களுக்கு படிப்பு நல்லா வச்சுட்டிங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி, பின்னாடி இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ 22 வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இப்போ வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது, மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து வேலையில் தான் நெருக்கடி, நிறைய பேருக்கு கஷ்டம் வேலையில் தான், எம்ப்ளாய்க்கு தான். சுயத்தொழில் கூட அப்படி ஓடி ஏதோ செஞ்சுட்டே வராங்க. நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது வந்து வேலை வாய்ப்பு. அதில் வந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள், ஏன்னா நிறைய எதிர்ப்புகள், வேலை இப்போ போகுமா அப்போ போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துட்டே வருது. எல்லாமே கிளியர் ஆகும். கேது தசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கு இல்லையா. அடுத்து வந்து சுக்கிர தசை. இந்த சுக்கிரன் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 22 to 42, என்னோட கணக்குப்படி 17 to 37 சென்ட்ரு பகுதியில் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ 4ஆம் பாதத்தில் வந்து 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும், எப்படி பார்த்தாலும் 10 வயசுக்கு மேலே 42 வயசுக்குள்ளே வருது. இந்த சுக்கிர தசை
3 8 குடை கிரகம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது அஷ்டமாதிபதி தசை. சுக்கிரனில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வேலை கொடுத்துரும். 8ஆம் அதிபதி தசை மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா வேலை கொடுத்துரும், நல்ல வேலை. கேது தசை முடிஞ்ச உடனே சுக்கிர தசை ஆரம்பித்த உடனே ஒரு வேலை கொடுக்கும். அந்த வேலையில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே ஒரு வேலை கொடுத்துச்சுன்னா நல்ல வேலை சார், ஸ்டாண்டர்டான ஒரு வேலை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும், நீங்கள் கவலையே பட தேவையில்ல, அப்படியே போகும். ஏன்னா உங்களுக்கு அந்த ராசிக்கு 4ஓ இல்லை லக்னத்துக்கு 4ஓ ஏதோ ஒரு சுபகிரகம் உக்காந்துருக்குன்னு வச்சிங்களேன், வேலை ரீதியாக உங்களுக்கு பிரச்சனையே வராது. இன்னொன்று ராகு உக்காஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் கேது இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை ரீதியாக தடங்கள் கொடுத்துட்டே இருக்கும். அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இருந்தாலும் சுப கிரகங்கள் அங்கே இருக்கணும் 4ஆம் இடத்துல. அவர் இன்னொன்று லக்னத்துக்கு யோகராக இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்லது. வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய சிக்கல்லாம் இது வரைக்கும் இருந்துச்சுனாக்கா அந்த வேலை வாய்ப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே வேறு நாடு இல்லை வேறு வேலை, வேறு செக்டாருக்கு மாறுறது, இது மாதிரி நிறைய உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னா இப்போ கிளியர் ஆகும். கிளியர் ஆகும்னா இப்போ நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, குரு பார்வை, நீங்கள் கஷ்டப்பட்டுனுக்கிறீங்க, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இப்போது எந்திரிச்சு நில்லுங்க, இப்போ எந்திரிச்சு ஓடுங்க, இப்போ முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும் கொடுக்கும் அப்படின்றதா குருடைய இப்போ குரு சொல்கிறார். உங்கள் ராசிக்கு பார்வை பதியுதுனாக்கா ராசியாதிபதி என்னால் முடிஞ்சது நான் இப்போ பண்ணுறேன். சனி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குன்னா அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு உங்களால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வெற்றி வாய்ப்புகள். இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிட்டு இருந்தால் இப்போது உங்களுக்கு நல்லது, அருமையான டைம். குருவால் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், இன்னொன்று திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண பாக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் தடங்களை கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா அப்படியே அந்த திருமணத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசிக்கு 5ல் குரு போகிறார், அடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். குருவை பற்றி கவலையப்பட தேவையில்ல. 7.5 சனி குரு எப்பவுமே கொடுத்து தான் இருப்பார். ஒரு ராசியாதிபதி 7.5 சனி தடங்களை கொடுத்துட்டே இருக்கும். அதாவது அது ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். அது தடங்களை கொடுக்குதுன்னாவே உங்களுக்கு நல்லது தான். ஏதோ உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம அதை தப்பாக எடுத்துப்போம். ஏன்னா இப்போ டைம் சரியில்லை, இப்போ வர்றது சரியாக வராது அப்படின்றத அதனோட அர்த்தம். அதை புரிஞ்சிக்காமல் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி ஒரு சில பேர் அவசரப்பட்டு 1 வாரம் 10 நாள் 1 மாதத்துலலாம் உடனே திருமணம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துரும். இப்போ முடிஞ்ச அளவு தடுக்கும், அது தடுத்தா நல்லது தான். இப்போ உடனே திருமணம் அமையுதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை திருமணத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் 7.5 சனியில் ஒரு சில பேர் பிறந்திருப்பாங்க. 12ஆம் இடத்துல சனி, ஜென்ம ராசியில் சனி, 2ஆம் இடத்துல சனி, ஒரு சில பேருக்கு பரிவர்த்தனை சனி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் இப்போ உண்டு. 7.5 சனி மாதிரியே இருக்காது, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இதில் சுக்கிர தசை அஷ்டமாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்ல, இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். மனசு ரீதியாக மன உளைச்சல்களை ஏற்படுத்திட்டே இருக்கும். சொத்து ரீதியாக ஒரு சில பேருக்கு பிரச்சனை இருக்கலாம். அது இல்லாமல் எப்போ ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குன்னு மாட்டிச்சோ அப்போவே அது 7.5 சனி முடியும் போதோ இல்லை முடிஞ்ச பிறகு தான் கொடுக்கும். ஏன்னா சட்டத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த கட்டத்துக்குள்ளே பார்க்கக்கூடாது, அது இழுத்துட்டே போகும். நம்ம சொல்லலாம், ஒரு சில பேர் நம்ம வேணால் சொல்லலாம் குரு பயிற்சிக்கு நல்லாயிருக்கும், இல்லை 2ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லலாம், இல்லை இப்போ ரிலீஃப் ஆகும் அப்போ ரிலீஃப் ஆகும்னு சொல்லலாம். அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கணும். இந்த சனி பார்வை படக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கிறது, இல்லைனாக்கா அந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இருக்குது இல்லையா, அந்த கிரகம் இருக்கிறது, அந்த நட்சத்திராதிபதி இருக்கிறது. அதாவது எப்போ அந்த பிரச்சனையை ஏற்படுத்திச்சோ அந்த கிரகம் சனி பார்வையில் இப்போ சமீப காலமாக கோச்சார ரீதியாக வரும்போது உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். அதனால் இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய் தசை, இந்த 3 தசை நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன் இதை சேர்த்து சொல்கிறேன்னா ரிப்பீட்டட் வார்த்தை அதிகமாக வர்றதுனால கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இது யோகா தசைகள், அதனால் ஒரே பலன் தான். இது எந்த வயசில் வரும் அப்படின்னா 28 வயசுக்கு மேலே 65 வயசுக்குள்ளே இந்த 3 தசைகளும் வரும். இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ சூரிய தசை, இந்த சூரியன் 6ஆம் அதிபதி தசை. இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், வேலையில் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு ஜாப்பாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஜாப் முயற்சி பண்ணாலும் கிடைக்கும். அது கொஞ்சம் போராட்டமான இது காலம்தான். அதாவது நிறைய முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். வேலை ரீதியாக கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும். அதாவது மன அழுத்தங்கள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறீங்கனாக்கா
வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிறைய அங்கே கொஞ்சம் வரலாம் வாக்குவாதங்கள், எதிர்ப்புகள் ஒரு சிலது இருக்கலாம். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. அடுத்து சந்திர தசை. இந்த சந்திரன் இருக்கு இல்லையா, 5ஆம் அதிபதி தசை. அந்த இடத்துல தான் குரு இருக்கிறாரு. குரு பார்வை இப்போது ராசிக்கு இருக்குது. இந்த இடத்துல தான் இப்போ சனி போயிட்டுருக்காரு. சனி போகும்போது இந்த ஜென்ம சனியெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ரேவதி நட்சத்திரம் வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7க்குடைய கிரகம். இது வந்து நன்மை செய்யாது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் சந்திர பகவானுக்கு இருந்தால் சிறப்பு. இது வந்து அந்த உங்களுக்கு என்ன மாதிரியான கவலைகள் இருக்குது, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, எல்லாமே வேலையில் வளர்ச்சி கொடுக்கும், தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும், ஒரு சிறப்பான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை. அது மாதிரி இன்னொன்று குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, அவங்களுக்கு செலவு, சுப செலவுகள், திருமண வயசில் இருந்தால் திருமணம் அது மாதிரி கூடி வரும். இடம் வாங்குறதோ இல்லை சொத்து அது மாதிரி சேர்க்கை, வீடு கட்டுறது இது மாதிரி கொடுக்கலாம். கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரலாம். கடன் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா லோனு அது இதுன்ட்டு இப்போ வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு. செவ்வாய் ராசிக்கு 2 பாக்கியஸ்தானாதிபதி, சொல்லவே தேவையில்ல, அருமையான டைம். செவ்வாய்க்கு நீங்கள் வந்து பாக்கியஸ்தானாதிபதினா 7.5 சனி போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு 7.5 சனி கூட அந்தளவுக்கு எடுக்காது. ஒரு சிலருக்கு சொத்து ரீதியாக ப்ராப்ளம் இருக்கலாம். மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்காது. குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், இல்லை பசங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு, செலவுகள், தேவையில்லாத செலவுகள், அது மாதிரி கொஞ்சம் அவப்பெயர் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் இப்போ கண்ட்ரோலுக்கு வரும். செவ்வாய்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தசை தான். வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலை நல்லாயிருக்கும், தொழில் இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் பெரிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பெருசாக கடன் வாங்கி பண்ணுறதோ, பெருசாக வந்து முதலீடு போடுறதோ செவ்வாய் தசையிலே வேண்டாம். இப்போ சனி 7.5 சனி போயிட்டுருக்கலையே, அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து ராகு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 51 வயசுக்கு மேலே தான் வருது. இது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 65 வயசுக்கு மேலே வருது. ராகு தசை என்னென்னா, பின்னாடி வரக்கூடிய தசையில் ராகு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசை. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ராகுவுக்கு வந்து வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும். திருமணம் அமையலாம், திருமணம் நடக்கும். சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். உங்களை தவிர அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், இன்னொன்று வழக்குகள், மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாக வருது. இது எல்லாமே ஒரு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த ராகு தசையில். ராகு தசையில் நல்லாயிருக்கும். குரு பயிற்சி அவ்வளோ சிறப்பு. இப்போ குரு பார்க்கக்கூடிய இடத்துலேயே ராகு இருக்காருன்னு வச்சுக்கலாம், அருமையான டைம். ராகுனால் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுன்னு வரீங்களோ, தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு தீரும். கடன் பிரச்சனை தீரும். இன்னொன்று வந்து பணம் வர்றது, ஏதாவது குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா கூட, இல்லை பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எதனா இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசளவில் இருக்கக்கூடிய பாரம் குறையும். இன்னொன்று அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஆன்மீக சுற்றுலா, அது மாதிரி நிறைய விரயங்களை அந்த டைம் கொடுக்கும் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு குரு பார்வை மூலிமா தசாபுத்தி ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மாற்றும் நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பார்க்க போகிறீங்க. நன்றி.